வியானா உன்னால பேச கூட முடியல பாத்தியா? வியானா என் மேல தப்பு இருக்குதான் வியானா. ஆனா நான் பண்ணது எல்லாமே நான் தெரிஞ்சு பண்ணல. நீ மட்டும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டியா? உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் நீ பண்ணுமென்னு சொல்ற. உங்க அக்கா கல்யாணம் பண்றதுக்கு 4 வருஷம் ஆகும், நான் உனக்கு வெயிட் பண்றதுக்கு 4 வருஷம் ஆகும். எங்க வீட்டுல கேக்குறாங்களா வியானா? அது நீ ரெஸ்பான்சிபிளா இருக்கியா? நீ ரெஸ்பான்சிபிளா இருக்கியா வீட்ல உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறதுக்கு? நான் ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்லிட்டேன் வியானா, அதுக்கே பண்ற. ஐயோ ரெஸ்பான்சிபிள்? நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி இருக்கியா? ஓகே உன்கிட்ட அதெல்லாம் குட் குவாலிட்டிஸ் இருக்கு, இவனை கல்யாணம் பண்ணி நான் பாத்துப்பான்னு சொல்றதுக்கு பண்ணதே இல்லையா? இப்ப கூட என்னால பேச முடியல. நீ வேணான்னு சொன்னா நான் என்ன பேசுறது எனக்கு புரியல. நான் உனக்காக தான் வந்து பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்தேன். இவ்வளவு நாள் நான் எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பேன் உனக்கு தெரியுமா? உன் எஃபர்ட்ஸ் எங்க இருக்கு? அது உன்னோட எஃபர்ட்ஸ் சொல்லு. நீ மாறி இருக்கேன்னு ஏதாவது ஒன்று சொல்லு. நான் மாறி இருக்கேன். ஆனா நீ இப்போ இருக்க கோவம் வந்து இருக்கு உனக்கு. ஆனா முதல்ல மீட் பண்ணப்போ உனக்கு எதுவுமே நம்ம பேசினது பழகுனது எதுவுமே உன் ஞாபகம் இல்லையா? லாக்டவுன்ல உனக்காக நான் வந்து அலைஞ்சு எப்போ கூட அவனை பார்ப்போம் சொல்லிட்டு தூங்காம சோறு தண்ணி சாப்பிடாம உன்னை வந்து அந்த கோயில வந்து நான் உன்னை பார்த்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல பார்த்தனே உன் எந்த கோயில இருக்கன்னு கூட நீ சொல்லல. ஆனா உன் கால் செருப்பை பார்த்துட்டு தான் அந்த கோயில்ல இருக்கேன்னு சொல்லிட்டு நான் உன்னை வந்து பார்த்தேன். இப்படிதான் லாஸ்ட் எமோஷனலா பேசி அப்படியே வந்து மைண்ட் மாத்தலான்றது உன்னோட ஐடியா. இதுக்கெல்லாம் நான் ஏதாவது எமோஷனலா நான் லவ் ஃபோர்ஸ் பண்ணிலாம் வராது, புரியுதா? ஆமா லவ் இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிலாம் நீ பண்ணும்போது நான் என்னமா பண்ண முடியும்? நான் போதான் போறேன். ஆனா நீ சத்தியமா என்ன மாதிரி ஒருத்தனை நீ பார்க்கவே முடியாது. உனக்கு அமைய